வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 16ஆம் அத்தியாயம் சுந்தர சோழரின் பிரமை. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. மறுநாள் காலையில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தம் அருமை குமாரியை அழைத்து வரச் செய்தார். ஏவலாளர், தாதிமார், வைத்தியர் அனைவரையும் தூரமாக போயிருக்கும்படி கட்டளையிட்டார். குந்தவையை தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு அன்புடன் முதுகை தடவி கொடுத்தார். அவர் சொல்ல விரும்பியதை சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறார் என்பதை குந்தவை தெரிந்து கொண்டாள். அப்பா, என் பேரில் கோபமா என்று கேட்டாள். சுந்தர சோழரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. உன் பேரில் எதற்கு அம்மா கோபம் என்றார். தங்கள் கட்டளையை மீறி தஞ்சாவூருக்கு வந்ததற்காகத்தான். ஆமாம், என் கட்டளையை மீறி நீ வந்திருக்க கூடாது. இந்த தஞ்சாவூர் அரண்மனை இளம் பெண்கள் வசிப்பதற்கு ஏற்றதல்ல. இது நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்திலிருந்து உனக்கே தெரிந்திருக்கும். எந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறீர்கள் அப்பா? அந்த கொடும்பாளூர் பெண் மூர்ச்சை அடைந்ததை பற்றித்தான் சொல்கிறேன். அந்த பெண்ணுக்கு இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது? அவளுக்கு இன்றைக்கு ஒன்றுமே இல்லை அப்பா. பழையாறையிலும் அடிக்கடி இவள் இப்படி பிரஜையை எழுப்பது உண்டு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சரியாக போய்விடும். அவளை நீ கேட்டாயா அம்மா? ராத்திரி இந்த அரண்மனையில் அவள் ஏதேனும் கண்டதாகவோ கேட்டதாகவோ சொல்லவில்லையா? அவளை நீ கேட்டாயா அம்மா? ராத்திரி இந்த அரண்மனையில் அவள் ஏதேனும் கண்டதாகவோ கேட்டதாகவோ சொல்லவில்லையா? குந்தவை சற்று யோசித்துவிட்டு, ஆமப்பா, நாங்கள் எல்லோரும் துர்க்கையாலயத்துக்கு சென்றிருந்த போது அவள் தனியாக மேல் மாடத்துக்கு போக பார்த்தாளாம். அப்போது யாரோ பரிதாபமாக புலம்புவது போல கேட்டதாம். அது அவளுக்கு பயத்தை உண்டாக்கியதாக சொன்னாள். அப்படித்தான் நானும் நினைத்தேன். இப்போதேனும் அறிந்தாயா குழந்தாய்? இந்த அரண்மனையில் பேய் உலாவுகிறது. நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று சுந்தர சோழர் கூறிய போது அவர் உடல் நடுங்குவதையும் அவருடைய கண்கள் வெறித்தபடி எங்கேயோ பார்ப்பதையும் குந்தவை கவனித்தாள். அப்பா, அப்படியானால் தாங்கள் மட்டும் இங்கே எதற்காக இருக்க வேண்டும்? அம்மா இங்கே எதற்காக இருக்க வேண்டும்? எல்லாரும் பழையாறைக்கே போய்விடலாமே. இங்கு வந்ததினால் உங்கள் உடம்பு குணமாயிருப்பதாகவும் தெரியவில்லையே என்றாள். சக்கரவர்த்தி துயரம் தோய்ந்த புன்னகை புரிந்து, என் உடம்பு இனிமேல் குணமாவது ஏது? அந்த ஆசை எனக்கு கொஞ்சமும் கிடையாது என்றார். அப்படி ஏன் நிராசை அடைய வேண்டும் அப்பா? பழையாறை வைத்தியர் தங்கள் உடம்பை குணப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். அவர் சொல்வதை நம்பி நீயும் இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர ஆள் அனுப்பியிருக்கிறாயாம். நான் கேள்விப்பட்டேன். மகளே, என் பேரில் உனக்குள்ள பாசத்தை அது காட்டுகிறது. தந்தையிடம் மகள் பாசம் கொண்டிருப்பது தவறா அப்பா? அதில் தவறு இல்லை. இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ள புதல்வியை பெற்றேனே, அது என் பாக்கியம். இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர நீ ஆள் அனுப்பியதிலும் தவறில்லை. ஆனால் இலங்கையிலிருந்து மூலிகை வந்தாலும் சரி, சாவகத்தீவிலிருந்து வந்தாலும் சரி, தேவலோகத்திலிருந்து அமுதமே வந்தாலும் சரி, எனக்கு உடம்பு இந்த ஜென்மத்தில் குணமாகப் போவதில்லை. ஐயையோ, அப்படி சொல்லாதீர்கள் என்றாள் இளவரசி. என் கட்டளையையும் மீறி இங்கு வந்தாயே அம்மா, அதற்காக உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் என் மனத்தை திறந்து உன்னிடம் உண்மையைச் சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அதற்கு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்தது. சொல்கிறேன், கேள். உடம்பை பற்றிய வியாதியாயிருந்தால் மூலிகை மருந்துகளினால் தீரும். என்னுடைய நோய் உடம்பை பற்றியது அல்ல, மனக்கவலைக்கு மருந்தியது. தந்தையே, மூன்றுலகம் ஆளும் சக்கரவர்த்தி ஆகிய தங்களுக்கு அப்படி என்ன தீராத மனக்கவலை இருக்க முடியும்? கவிகளுடைய அதிசயோக்தியான கற்பனையை நீயும் சொல்கிறாய். குழந்தாய், நான் 3 உலகம் ஆளும் சக்கரவர்த்தி அல்ல, ஓர் உலகம் முழுவதையும் ஆளுகிறவனும் அல்ல. உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு பகுதி என் ராஜ்யம். இதன் பாரத்தையே என்னால் சுமக்க முடியவில்லை. தாங்கள் ஏன் சுமக்க வேண்டும் அப்பா? ராஜ்ய பாரத்தை சுமப்பதற்குத்தான் தகுந்தவர்கள் இல்லையா? மணிமணியாக 2 புதல்வர்கள் தங்களுக்கு இருக்கிறார்கள். இருவரும் 2 சிங்கக்குட்டிகள், வீராதி வீரர்கள்,
எப்படிப்பட்ட பாரத்தையும் தாங்கக்கூடியவர்கள். மகளே, அதை நினைத்தால்தான் எனக்கு நெஞ்சு பகீர் என்கிறது. உன் சகோதரர்கள் இருவரும் இணையில்லா வீரர்கள்தான். உன்னைப் போலவே அவர்களையும் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேன். அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தால் நன்மை செய்கிறவனாவேனா என்று சந்தேகப்படுகிறேன். ராஜ்யத்துடன் பெரிய சாபக்கேட்டையும் அவர்களிடம் ஒப்புவித்துவிட்டு போவது நல்லதென்று சொல்வாயா? அப்படி என்ன சாபக்கேடு இருக்க முடியும் இந்த ராஜ்யத்திற்கு? புறாவுக்காக சதையை அளித்த சிபியும் கன்றுக்குட்டிக்காக மகனை அளித்த மனுநீதி சோழரும் நம் குலத்து முன்னோர்கள். கரிகால் வளவரும் பெருநற்கிள்ளியும் இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள். திருமேனியில் 96 புன் சுமந்த வீர விஜயாலய சோழர் இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். காவேரி நதி தீரத்தில் 108 ஆலயங்கள் எடுப்பித்த ஆதித்த சோழரும் சிற்றம்பலத்துக்கு பொன் வேய்ந்து பொன்னம்பலமாக்கிய பராந்தகரும் இந்த ராஜ்யத்தை விஸ்தரித்தார்கள். அன்பே சிவம் எனக் கண்டு அன்பும் சிவமும் தாமையாகி வீற்றிருந்த கண்டராதித்தர் அரசு புரிந்த தர்ம மகாராஜ்யம் இது. இப்படிப்பட்ட ராஜ்யத்திற்கு சாபக்கேடு என்ன இருக்க முடியும்? அப்பா, தாங்கள் ஏதோ மனப்பிரமையில் இருக்கிறீர்கள். இந்த தஞ்சாவூர் கோட்டையை விட்டு தாங்கள் புறப்பட்டு வந்தால்... நான் இவ்விடம் விட்டுவிட்டு புறப்பட்டால் அடுத்த கணம் என்னாகும் என்று உனக்கு தெரியாது. அழகிய பழையாறையை விட்டு இந்த தஞ்சை கோட்டையாகிய சிறையில் நான் சந்தோஷத்துக்காக இருக்கிறேன் என்று கருதுகிறாயா? குந்தவை, நான் இங்கே இருப்பதனால் இந்த பழம்பெரும் சோழராஜ்யம் சின்னாபின்ன கனவுகள் கண்டு கொண்டிருந்தான். திடீரென்று மனித குரலில், அதுவும் பெண் குரலில் ஒரு கூச்சல் கேட்டது. திரும்பி பார்த்தான். இளம்பெண் ஒருத்தி கூச்சலிட்ட வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளைத் தொடர்ந்து பயங்கரமான கரடி ஒன்று ஓடியது. அவன் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே கரடி மேலும் மேலும் அந்த பெண்ணை நெருங்கிக் கொண்டிருந்தது. இருவருக்கும் இடையிலே இருந்த தூரம் குறுகிக் கொண்டிருந்தது. வேறு யோசனை ஒன்றும் செய்வதற்கு அப்போது நேரம் இருக்கவில்லை. வாலிபன் மரக்கிளையிலிருந்து பொத்தென்று கீழே குதித்தான். மரத்தில் தான் சாத்தியிருந்த வேலை எடுத்துக்கொண்டு ஓடினான். கரடி அந்த பெண்ணை நெருங்கி அதன் பயங்கரமான கால் நகங்களை அவள் கழுத்தில் வைப்பதற்கு இருந்தது. அச்சமயத்தில் குறிபார்த்து வேலை எறிந்தான். வேல் கரடியை தாக்கியது. கரடி வீல் என்று 7 உலகமும் கேட்கும்படியான ஒரு சத்தம் போட்டுவிட்டு திரும்பியது. பெண் பிழைத்தாள். ஆனால் வாலிபன் அபாயத்துக்குள்ளானான். காயம்பட்ட கரடி அவனை நோக்கி பாய்ந்தது. வாலிபனுக்கும் கரடிக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. கடைசியில் அந்த வாலிபனே வெற்றி பெற்றான். வெற்றியடைந்த வாலிபனுடைய கண்கள் உடனே நாலாபுரமும் தேடின. எதை தேடின என்பது அவனுக்கே முதலில் தெரியவில்லை. அப்புறம் சட்டென்று தெரிந்தது. அவன் கண்கள் தேடிய பெண் சாய்ந்து வளைந்து குறுக்கே வளர்ந்திருந்த ஒரு தென்னை மரத்தின் பின்னால் அதன் பேரில் சாய்ந்து கொண்டு நின்றாள். அவள் கண்களில் வியப்பும் முகத்தில் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருந்தன. அவள் காட்டில் வாழும் பெண், உலகத்து நாகரீக வாழ்க்கையை அறியாதவள் என்று அவளுடைய தோற்றமும் உடையும் தெரிவித்தன. ஆனால் அவளுடைய அழகுக்கு உவமை சொல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லும்படி இருந்தாள். அந்த பெண் அங்கு நின்றிருந்த காட்சி ஒப்பற்ற ஆற்றல் படைத்த ஓவியக் கலைஞன் ஒருவன் தீட்டிய சித்திர காட்சியாக தோன்றியது. அவள் உண்மையில் ஒரு பெண்ணாயிருந்தாலும் இந்த உலகத்து பெண்ணாய் இருக்க முடியாது என்று அந்த வாலிபன் கருதினான். அருகில் நெருங்கினான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் அவள் மாயமாய் மறைந்து விடவில்லை. எதிர்பாராத விதமாக அவள் ஓட்டம் பிடித்து ஓடினாள். சற்று அவளை பின்தொடர்ந்து ஓடி பார்த்தான். பிறகு நின்று விட்டான். அவன் மிக களைப்புற்றிருந்தபடியால் மானின் வேகத்துடன் ஓடிய அந்த பெண்ணை தொடர்ந்து அவனால் ஓடவும் முடியவில்லை. மேலும் ஒரு பெண்ணை தொடர்ந்து ஓடுவது அநாகரிகம் என்றும் அவன் எண்ணினான். இந்த சிறிய தீவிலேதான் இவள் இருக்க வேண்டும், மறுபடியும் பார்க்காமலா போகிறோம் என்று கருதி நின்று விட்டான். கடற்கரையோரமாகச் சென்று தெள்ளிய மணலில் படுத்துக்கொண்டு களைப்பாறினான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் திரும்பி வந்தாள். தன்னுடன் ஒரு வயோதிகனான மனிதனையும் அழைத்து வந்தாள். வந்தவன் இலங்கை தீவின் கடற்கரையோரத்தில் வாழ்ந்து மீன்பிடித்து பிழைக்கும் கரையர் என்னும் வகுப்பைச் சேர்ந்தவன் என்று தெரிந்தது. அவன் மூலமாய் அவ்வாலிபன் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொண்டான். அதாவது அந்த பெண் தக்க சமயத்தில் அவனுடைய உயிரை காப்பாற்றினாள் என்று அறிந்தான். அவன் மரக்கிளையின் மேல் உட்கார்ந்து கடலையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த போது கரடி ஒன்று அவன் பின்பக்கமாக வந்து அவனை உற்று பார்த்தது. பிறகு மரத்தின் மேல் ஏறத் தொடங்கியது. இதையெல்லாம் அந்த பெண் பார்த்து கொண்டிருந்தாள். கரடியை வேறு திசையில் இழுப்பதற்கும் அந்த வாலிபனை எச்சரிக்கை செய்வதற்கும் அவள் அவ்விதம் கூச்சலிட்டாள். கரடி மரத்தின் மேல் ஏறுவதை விட்டு அவளை தொடர்ந்து ஓடத் தொடங்கியது. இதை கேட்டதும்
அந்த வாலிபனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? தன்னை காப்பாற்றிய பெண்ணுக்கு அவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டான். ஆனால் அவளோ ஒரு வார்த்தையும் மறுமொழியாகச் சொல்லவில்லை. அவளிடம் வாலிபன் கூறியதற்கெல்லாம் அவளுடன் வந்த மனிதனே மறுமொழி சொன்னான். இது வாலிபனுக்கு முதலில் வியப்பாயிருந்தது. உண்மை என்னதென்று அறிந்ததும் வியப்பு மறைந்தது. அந்த பெண் பேசத் தெரியாத ஊமை. அவளுக்கு காதும் கேளாது என்று அறிந்து கொண்டதும் அவ்வாலிபனுடைய உள்ளம் கனிந்து உருகியது. அதனால் அந்த பெண்ணிடம் அவனுடைய பாசம் பன்மடங்காகியது. பாசம் வளர்ந்து தழைப்பதற்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் துணை செய்தன. காது கேளாததும் பேசத் தெரியாததும் ஒரு குறைவாகவே அவ்வாலிபனுக்கு தோன்றவில்லை. வாயினால் சொல்ல முடியாத அற்புதமான உண்மைகளையும் அந்தரங்க ரகசியங்களையும் அவளுடைய கண்களே தெரியப்படுத்தின. அந்த நயன பாஷைக்கு ஈடான பாஷை இந்த உலகத்தில் வேறு என்ன உண்டு? அதுபோலவே காது கேளாததற்கு ஈடாக அவளுடைய நாசியின் உணர்ச்சி அதிசயமான சக்தி வாய்ந்ததாயிருந்தது. அடர்ந்த காட்டின் மத்தியில் வெகு தூரத்தில் மறைந்திருக்கும் காட்டு மிருகம் இன்னதென்பதை அவளுடைய முகர்தல் சக்தியைக் கொண்டே கண்டுபிடிக்க அவளால் முடிந்தது. ஆனால் இதெல்லாம் என்னத்திற்கு? இருதயங்கள் இரண்டு ஒன்று சேர்ந்து விட்டால் மற்ற புலன்களைப் பற்றி என்ன கவலை? அந்த வாலிபனுக்கு அத்தீவு சொர்க்க பூமியாகவே தோன்றியது. நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் இவ்விதம் சென்றன. எத்தனை நாள் அல்லது வருஷம் ஆயிற்று என்பதை கணக்கு பார்க்கவே அவன் மறந்துவிட்டான். வாலிபனுடைய இந்த சொர்க்க வாழ்வுக்கு திடீரென்று ஒரு நாள் முடிவு நேர்ந்தது. கப்பல் ஒன்று அத்தீவின் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து படகிலும் கட்டுமரங்களிலும் பலர் இறங்கி வந்தார்கள். அவர்கள் யார் என்று பார்க்க வாலிபன் அருகில் சென்றான். தன்னை தேடிக்கொண்டுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தான். அவனுடைய நாட்டில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் பல நடந்துவிட்டன. அவனுடைய தந்தைக்கு மூத்த சகோதரர்கள் இருவர் இறந்து போய்விட்டார்கள். இன்னொருவருக்கு புத்திர சந்தானம் இல்லை. ஆகையால் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுக்காக காத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பூசல் ஏற்பட்டது. அந்த அழகிய தீவையும் அதை சொர்க்க பூமியாக்கிய ஊமை பெண்ணையும் விட்டுப்போக அவனுக்கு மனமில்லை. அதே சமயத்தில் ஊரையும் உற்றார் உறவினரையும் பார்க்கும் ஆசை ஒரு பக்கத்தில் அவனை கவர்ந்து இழுத்தது. அவன் பிறந்த நாட்டை நாலாபுரமும் அபாயம் சூழ்ந்திருக்கிறதென்றும் அறிந்தான். யுத்த பேரிகையின் முழக்கம் மிக தொலைவிலிருந்து அவன் காதில் வந்து கேட்டது. இது அவன் முடிவு செய்வதற்கு துணை செய்தது. திரும்பி வருகிறேன், என் கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் என்று அப்பெண்ணிடம் 1000 முறை உறுதிமொழி கூறிவிட்டு புறப்பட்டான். காட்டில் பிறந்து வளர்ந்த அந்த ஊமை பெண் நாட்டிலிருந்து வந்திருந்த மனிதர்களுக்கு மத்தியில் வருவதற்கே விரும்பவில்லை. வாலிபன் படகில் ஏறியபோது அவள் சற்று தூரத்தில் அந்த பழைய வளைந்த தென்னை மரத்தின் மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய இரு கண்களும் அப்போது 2 கண்ணீர் கடல்களாக வாலிபனுக்கு தோன்றின. ஆயினும் அவன் தன் மனத்தை கல்லாகச் செய்து கொண்டு படகில் ஏறி சென்று கப்பலை அடைந்தான். குந்தவை, அந்த வலைஞர் குலப்பெண் அப்படி நின்று பார்த்து கொண்டிருந்தாளே, அந்த காட்சியின் நினைவு அடிக்கடி என் மனக்கண் முன் தோன்றிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு மறந்தாலும் மறக்க முடியவில்லை. அதைக் காட்டிலும் சோகமான இன்னும் ஒரு காட்சி, நினைத்தாலும் குலை நடுக்கும் காட்சி அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. இரவிலும் பகலிலும் உறங்கும் போதும் விழித்திருக்கையிலும் என்னை வருத்தி வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதையும் சொல்லட்டுமா என்று சுந்தர சோழர் தம் அருமை மகளை பார்த்து கேட்டார். உருக்கத்தினால் தொண்டை அடைத்து தழுதழுத்த குரலில் சுந்தர சோழரின் அருமை குமாரி, சொல்லுங்களப்பா என்றாள். இத்துடன் 16ஆம் அத்தியாயம் சுந்தர சோழரின் பிரமை நிறைவடைந்தது.